Hi everyone, very good morning. Today the topic is prepositions of place. இடத்தை பொறுத்தமட்டிலே prepositions-ஐ எப்படி பயன்படுத்துவது? We took at in the last video. Today we are going to take in. இந்த வீடியோவில் பிளேஸில் இன்னை எப்படி பயன்படுத்துவது, இந்த இன் எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் பார்க்கலாம். நம்ம வீடு இருக்குது, ஒரு ரூம், ஒரு அறையில் அப்படின்னு சொல்லும் பொழுது இன் போடலாம். ஒரு பில்டிங் அப்போ இன் போடலாம். இந்த தெருவில் அப்படி போடலாம். டவுன், மதுரை, இப்படி டவுனை போடலாம். கண்ட்ரி, நாடு விட்டு நாடு, இதில் எல்லாம் இன்னும் போடலாம். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் இல்லை ரெண்டு உதாரணம். குக்கிங் இஸ் கோயிங் ஆன் இன் கிச்சன். கிச்சனில் சமையலறையில் சமையல் வேலை நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ஹீ இஸ் லிவிங் இன் லண்டன். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் அப்புறம் இந்த இன்ன புக், அந்த நியூஸ் பேப்பர், இப்படி சந்தர்ப்பங்களையும் இன் பயன்படுத்தலாம். இட் இஸ் செட் இன் த புக், இன் த நியூஸ் பேப்பர், அப்போ இன் போடலாம். அப்புறம் காரு, டாக்ஸி, இப்படியெல்லாம் ஹீ ட்ராவல்ஸ் இன் த கார், இன் அ டாக்ஸி, அப்படியெல்லாம் பயன்படுத்தலாம். அப்புறம் இந்த பிக்சர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் வேர்ல்டு அப்படிங்கிற வரும்போதெல்லாம் இன் பயன்படுத்தலாம். ஐ சா இட் இன் த பிக்சர். ஸோ இப்படி நாம் பயன்படுத்தலாம். ஒரு 4 அங்கமாக உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இதற்கான உதாரணங்கள் எல்லாம் கூட 1-2 தான் கொடுக்க முடியும். ஸோ அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆகவே இன்றைக்கு நாம் பார்த்துருக்கிறது ப்ரெபோசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸ், இன் என்பது பற்றி மறந்து விடாதீர்கள். சென்ற தடவை அட், இந்த தடவை இன். அதே மாதிரி ப்ரெபோசிஷன்ஸ் ஆஃப் டைம்ங்கிறதுலையும் இன் வந்திருக்கு. அதையும் நீங்கள் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.